புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 25. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டுமென்று நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு முன்னான பகுதியில் இயேசு பேதுருவின் மறைச்சாட்சிய சாவை முன்னறிவித்துவிட்டு பேதுருவுக்கு சொல்லுகின்றார், என்னை பின்தொடர். இவ்வாறு சொல்லி தனது சீடத்துவத்தில் அவர் கவனம் செலுத்துமாறு அழைக்கின்றார். ஆனால் பேதுரு யோவானை குறித்து அறிய ஆவல் கொண்டு, ஆண்டவரே, இவருக்கு என்ன நடக்கும் என்று வினவுகிறார். அதற்கு இயேசுவின் பதில், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். இது எங்களுக்கும் ஒரு முக்கிய பாடத்தை சொல்லுகின்றது. தேவையற்றவற்றில் ஆவலாயிருப்பதை விடுத்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கான எமது தனிப்பட்ட அழைப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகும். பிறரை நண்பர்களாக்கி அவர்களை அறிந்து அன்பு செய்து அவர்களின் இன்ப துன்பங்களை அறிந்து கொண்டு அவற்றில் பங்கேற்பது எதுவித நோக்கமுமின்றி ஒருவரை அல்லது ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்வதில் இருந்து வேறுபட்டது. ஒருவரை பற்றிய உண்மையான அறிவு தன்னலமற்ற அன்பான உறவை கட்டி எழுப்புகிறது. இது இறை உறவில் பங்கு கொள்வதற்கும் அழைத்து செல்கிறது. தந்தை மகனை அறிந்து அன்பு செய்கிறார். மகன் தந்தையை அறிந்து அன்பு செய்கிறார். இவர்களின் அன்பில் இருந்து தூய ஆவியார் புறப்பட்டு வருகிறார். இதற்கு மாறாக வீண் ஆர்வம், அதாவது தவறான காரணங்களுக்காக ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வது, பெருமைக்கும் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கும் கவனச்சிதறல்களுக்குமே வழிவகுக்கும். அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தன்னிலே நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. அது கடவுளால் எமக்கு அருளப்பட்ட இயற்கையின் கொடையாகும். ஆயினும் அது கடவுளை பற்றி, படைப்பை பற்றி, புனிதத்துக்கு நம்மை இட்டு செல்லும் உண்மையை பற்றி அறியும் போது அந்த அறிவு நல்லதாகிறது. புனித தோமஸ் அக்வைனஸ் அவசியம் இல்லாத வீணான அறிவை தேடும் ஆர்வத்தையும் நல்ல நோக்கத்தை கொண்டு தேடும் அறிவையும் வேறுபடுத்துகின்றார். நல்ல நோக்கத்தை கொண்டு தேடும் அறிவு ஒரு நற்பண்பு என்றும், அது எமது அறிவுக்கான விருப்பத்தை நல்லதும் அவசியமான முடிவுகளை நோக்கி நகர்த்தும் என்றும் கூறுகின்றார். இத்தகைய அறிவு தன்னடக்கத்தை கொண்டு வரும் என்றும், அது எமது விருப்பங்களை சீர்படுத்தி உண்மைக்கும் கடவுளின் மகிமைக்கும் பயன்படும் வண்ணம் உதவி செய்யும் என்று அவர் கூறுகின்றார். எமது அறிவு தேடலானது
எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்கும் உதவாத போது, எமது கடமைகளில் இருந்து எம்மை திசை திருப்பும் போது, அல்லது கர்வம், சிற்றின்ப ஆசை போன்றவற்றில் எம்மை ஈர்க்கும் போது அது சீர்குலைந்து விடுகிறது. மேலும் இந்த அறிவு தேடல் இறைவனிடம் இருந்தும் ஆன்மீக விடயங்களில் இருந்தும் எம்மை ஈர்க்கும் போது அந்த அறிவு பயனற்று போய்விடுகிறது. ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சி என்பது அவர்களின் கர்வம், தேவையில்லாத அறிவின் மீது கொண்ட ஆசையின் காரணமாகவே நிகழ்ந்தது. யோவானை பற்றிய பேதுருவின் கேள்வியைப் போலவே ஆதாம் ஏவாளின் கவனச்சிதறல் இறை திட்டத்தின் மீதான நம்பிக்கையில் இருந்து அவர்களை விலக்கிவிட்டது. நீ என்னை பின்தொடர்ந்து வா என்ற இயேசுவின் கனிவான திருத்தம் உண்மையாகவே பேதுருவுக்கு மட்டுமல்ல, எமக்கும் முக்கியமானது என்பதை நினைவூட்டுகின்றது. செபம். ஆண்டவரே, எமது அறிவு தேடலை புனிதப்படுத்தும். அப்போது உம்மை உண்மையாகவே அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றவர்களாக ஆவோமாக. ஆமென்.